தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் சொல்லுவது போல ஒரு மகத்தான பணியை, இலக்கியத்தை இன்னமும் நாம் தழுவிக்கொள்ளுகிற நிலையில், ஆறத் தழுவுகிற நிலையில் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வாயிலாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தி அனைவரும் அறிந்ததை. அதிலும் குறிப்பாக நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் இணைய வழியாக நாம் பயணிப்பது என முடிவு செய்த பொழுது நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை முன்னெடுப்பது என்கிற நிலைப்பாட்டினுடைய அடிப்படையில் அந்த நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளில் குறிப்பாக சிறுகதைகளை மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு கதையை சிறுகதை வாயிலாக சொல்ல வைத்து, குறிப்பாக 1 மணி நேரத்திலிருந்து 1:05 நிமிடத்திற்குள் நிறைவு செய்வது என்கிற நேர மேலாண்மை கோட்பாடின் அடிப்படையில் நாம் தொடங்கிய இந்த நிகழ்வு முதலில் கு. அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதையை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு, இரண்டாவதாக பொது உடைமை சிந்தனையாளர், பொது உடைமை படைப்பாளி தமிழொலி அவர்களுடைய படைப்புகள் குறித்து, குறிப்பாக அவருடைய சிறுகதைகள் குறித்து ஒவ்வொரு நாளும் இணையவழி வாயிலாக கதை சொல்லியின் வாயிலாக கேட்டு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. இன்றைய நாள் 20ஆம் நாள் நிகழ்வில் நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. குறிப்பாக தமிழொலியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் பாடி பறந்த ஒரு பொது உடைமை பைங்கிழி என்றே நாம் சொல்ல வேண்டும். ஏறத்தாழ அவர் சொல்லுகிறார், ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1951 தமிழொலி அவ்வப்போது அமுத சுரபி அலுவலகம் வருவார், அவரை சந்தித்திருக்கிறேன். அப்படி அவர் சந்தித்த பொழுது அவர் சொல்லிய செய்திகளை இப்படி சொல்லுபவர் கலைமாமணி விக்ரமன் அவர்கள் சொல்லுகிறார். டென்சிங் என்கிற இளைஞர் இமயமலையின் உச்சியில் தேசிய கொடியை நாட்டிய செய்தியை 1953களில் உலகம் முழுவதும் பரவலாக பேசியது. அதிசயத்துடன் பேசப்பட்ட அந்த செய்தியை எவரெஸ்ட் பிடிபட்டது என்ற தலைப்பின் கீழ், எவ்வளவு பெரிய தலைப்பு பாருங்க, எவரெஸ்டை அடைந்தார், உச்சம் தொட்டார் என சொல்லவில்லை, எவரெஸ்ட் பிடிபட்டது என்ற அந்த நிகழ்ச்சியை, அந்த சாதனையை தமிழொலி கவிதையாக எழுதி. ஆனால் அந்த கவிதை சாகா வரம் பெற்ற கவிதை, சாகா வரம் பெற்ற கவிதை. குறிப்பாக 1960ஆம் ஆண்டு நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் தோண்டப்பட்ட சாதனை படைத்த நாளில் நெய்வேலி நாம் பெற்ற பேரு என கவிதை பாடி பெருமிதம் கொண்டவர் தமிழ். இந்திய அரசின் நேஷனல் புக் ட்ரஸ்ட் நிறுவனம் சுதந்திரத்துக்கு பின்னர் இந்திய மொழிகளில் வெளிவந்துள்ள சிறந்த கவிதைகளில் தொகுப்பாக வந்தவற்றில் உருது மொழியில் வெளிவந்த நூலில் தமிழொலியின் நெய்வேலி கவிதை இடம்பெற்றது என்றால் அவர் எவ்வளவு ஒரு மகத்தான படைப்பாளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழமைகளை. தமிழொலிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் கிட்டியது. குறிப்பாக பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய அந்த பாண்டியன் பரிசு என்கிற கவிதையை அவர் அந்த படியெடுத்து அதை உருவாக்கம் செய்கிற வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. அதை சரியாகவே பயன்படுத்தி அதுதான் அவருடைய வாய்ப்பு அடுத்தடுத்த நிலைகளில்
தமிழொலியினுடைய கவிதைகளை விடுவதற்கும் தமிழொலியினுடைய கவிதை பற்றிற்கும் காரணமாக அமைந்ததே என்றே பார். தமிழ் படைப்பிலக்கியத்தின் மற்ற பகுதிகளிலும் தமிழொலி தன்னுடைய புலமையை நிலைநாட்டினார். கவிதை மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலும் நாம் அடிக்கடி சொல்லுவது போல நாடகங்கள், கதைகள், ஆய்வு கட்டுரைகள், விமர்சன கட்டுரைகள் என நாம் வருஷப்படுத்திட்டே போகலாம். தமிழொலியினுடைய காப்பியங்கள் நூலுக்கு அணிந்துரை வழங்கிய மாராப்போ குருசாமி இப்படி சொல்லுகிறார். வண்ணச்சரவம் தண்டாயுதபாணி சுவாமிகளையும், அருணகிரிநாதரையும், அண்ணாமலை ரெட்டியாரையும் நினைவூட்டும் கவிஞர் தமிழொலி ஒரு சந்த களஞ்சியம் என்று போற்றுகிறார். எல்லா வகையிலும் சிறந்து பொழிந்த இவர் இன்று இருந்திருந்தால் மரபு வழி உணர்ந்த புதுக்கவிதை வாணராக புகழ் பூத்தவராக விளங்கி இருப்பார் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட தமிழொலியினுடைய படைப்புகளைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் பேசி கதை சொல்லி வாயிலாக கேட்டு பின்னூட்டத்தால் அந்த கதையை இன்னும் நுணுக்கமாக நாம் பேசி வருவோம். அந்த அடிப்படையில் அம்மா என்னும் குரல் என்னும் கதையை இன்றைக்கு தோழர் தங்க சிவசுப்பிரமணியம் என்கிற தோழர் சொல்ல இருக்கிறார். இவர் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் இந்த இணையவழி நிகழ்ச்சியிற்கு ஆலம்பரம் போல் கொண்ட இந்த நிகழ்ச்சிக்கு இவரும் ஒரு பெரிய விழுதாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை. அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் நான் ஏன் இவ்வளவு நுணுக்கமா பேசுறாருன்னு நான் அடிக்கடி யோசித்தது உண்டு. இப்பதான் இன்னைக்குதான் அதனுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரிஞ்சது. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் தான் நினைக்கிறேன், மேலச்சுவல்புரி செந்தமிழ் கல்லூரியில் அவர் பயின்று இருக்கிறார். எம்ஏ பிஎட் படித்த தமிழ் தலைமை ஆசிரியராக பனையூரில் இருக்கக்கூடிய இந்து நடுநிலைப்பள்ளியில் பணி செய்து ஓய்வு பெற்ற இவர் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தில் குறிப்பாக ராஜபாளையம் கிளையில் 13 ஆண்டுகள் தன்னுடைய இலக்கிய பயணத்தை மேலும் மேலும் பொலிவுட்டு கொண்டே வருகிறார். இவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லா கிராமங்களிலும் எல்லா ஊர்களிலும் நூலகம் வர வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை, நம்முடைய செயல்பாடு. நம்ம கூட தேவகோட்டையில் இருக்கக்கூடிய நூலகத்துல வாசகர் வட்டத்தினுடைய தலைவராக நாம இருக்கும். அப்படி அவர் பணிபுரிந்த அந்த பனையூரிலே அரசு நூலகம் வருவதற்கு அடிப்படை காரணியாக செயல்பட்டார். இது மட்டுமா அப்படின்னு கிடையாது, நிறைய நூல்கள் எழுதி. பகிர்வு என்னும் சிறுகதை நூல், மங்களத்தின் நிறம் கருப்பு என்னும் புதுக்கவிதை நூல், இப்படி இருக்கிற இவங்க இப்ப தற்பொழுது வெளியிட்ட நூல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைக்கூ. இன்னைக்கு கூட சொன்னாங்களே மதுரையில வெளியிட்ட நூல் வாமன அவதாரம் என்கிற ஹைக்கூ கவிதைகள், 6 அறிவை வென்ற 5 அறிவு என்கிற சிறுவருக்கான சிறுகதைகள், பிள்ளைத்தமிழ் அமுது என்ற சிறுவர்களுக்கான பாடல் என இன்னமும் பல்வேறு படைப்புகளை வெளியிட இருக்கிற மிகச்சிறந்த ஆளுமை. நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற தங்க சிவசுப்பிரமணியம் என்கிற சிவசுப்பிரமணியம் தோழர் நம்மோடு இன்றைக்கு தமிழொலியினுடைய சிறுகதை படைப்பான அம்மாவின் குரல் என்னும் தலைப்பின் கீழ் கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிற தோழமையை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அவர்களுக்கும் முனைவர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இலக்கிய குழு மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் இணையவழியில் இணைந்திருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் முதலில் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று கைக்கு மாநாடு மதுரையில் நடந்ததுல என்னுடைய கைக்கு நூல் வெளியிட்டாங்க. அதுல கைக்கு
3 கவிதைகள் வாசிக்கணும்னு சொன்னாங்க. அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புகிறேன். தாகத்தால் வாயைத் திறந்து தாகத்தால் வாயைத் திறந்து தண்ணீர் கேட்கிறதோ பூமியின் வெடிப்பு. தாகத்தால் வாயைத் திறந்து தண்ணீர் கேட்கிறதோ பூமியின் வெடிப்பு. அடுத்து, இந்த கவிஞர் தமிழொலி அவர்கள் இலக்கியத்தை நிறைய படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பல கதைகள்ல தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இதுலயும் தெரிய போறோம். அம்மா என்னும் குரல், சில கதைகள் ஒண்ணு போல இருக்கு, சில தலைப்புகள் ஒண்ணு போல இருக்கு. இருந்தாலும் இந்த கதையும் இன்னொரு கதையும் வேற வேறதான். பசுக்கொலை, ஒரு ஊருக்கு 2 பேர் வச்சிருக்காரு. இந்த கதையில அவரு பசுக்கொலை, பசுங்கொல்லை. ஆனா இந்த 2க்கும் விளக்கம் கடைசியில சொல்றாரு. அது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பசுங்கொல்லை என்ற ஊரில் அரசாங்கம் கூட்டுப்பெண்ணை கொண்டு வந்தது. அந்த ஊருக்கு நான் இதுல கவிஞர் தமிழொலி ஒரு பாத்திரமாவே வருதார். இந்த எழுத்தாளுமை கு. அழகிரிசாமி அவர்கள் நானே நிறைய கதைகள் சொல்லியிருப்பார் தன்மையிலே. இதுல இவர் வராரு. நான் பசுங்கொல்லைக்கு சென்றேன். அங்க ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற சிறுவன் காவடி சிந்த அருமையா பாடுறான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாட்டையும் சொல்றாரு. பூசணி கொடி படர்ந்த கூரை. அந்த காலத்துல நம்ம கிராமங்கள்ல எல்லாம் கூரை மேல பூசணி கொடிய போட்டு வளர்ப்பாங்க. அது ஒரு அதாவது மாடி விட்டு பண்ண தோட்டம்னு இப்போ இருக்கு. அந்த காலத்துல கூரை விட்டு தோட்டம் மாதிரி அந்த மாதிரி வளர்ப்பாங்க. பூசணி கொடி படர்ந்த கூரை வான் போம் வழியில் வந்து குந்தும் நாரை. வானத்துல போய்கிட்டு இருக்கிற நாரை அந்த கூரையிலையும் அமரும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். இது முத்தமிழ் வளர்ந்த நாடல்லவா, இசைக்கும் கற்பனைக்கும் பஞ்சமில்லை என்று சொல்லுகிறார். அதாவது இயல், இசை, நாடகம் அது 3ம் வளர்ந்தது இந்த நம்மளுடைய நாடு என்று சொல்லுகிறார். அப்போ அந்த சிறுவன்கிட்ட இவர் கேட்கிறாரு, தம்பி உனக்கு இந்த பாட்டை யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்னு. அவன் உடனே எங்க தாத்தா அப்படிங்க. அப்படியா அப்படின்னு இவர் சிரிச்சுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏழுமலை அப்படின்னு ஒரு குரல் வருது. அது யாருன்னா அந்த ஏழுமலையோட தாத்தா அவனை கூப்பிடுறாரு. அவன் தோ வந்துட்டான் தாத்தா அப்படின்ட்டு ஓடுதான். அவர் அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, தம்பி எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு. அதோ தெரியுது பாருங்க அந்த தென்னந்தோப்பு, அங்க வாங்க, எங்க தாத்தா உங்களுக்கு இளநியே விட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றான். அப்பொழுது இவருக்கு ஒரு கவிதை நினைவு வருகிறது. வான கருமுகில் மீது செழுங்கதிர் வந்து படுகின்ற வேளை. கருமுகில் செழுங்கதிர் மேல படுமா. அந்த அளவுக்கு கதிர் உயர்ந்து வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத கற்பனையில சொல்றப்பல அந்த அந்த உயரமானது கதிர்கள் இப்போ கதிர்கள்லாம் ரொம்ப குட்டையா இருக்கும். அது மாதிரி மனிதர்களும் இதை மாறிட்டாங்க. வடிவத்துல உயரத்துல மாறிட்டாங்க. வந்து படுகின்ற வேளை வெடித்தது தென்னம்பாளை ஞானகுமரி நகைத்தனள் பார் அதோ நாற்புறமும் தென்னஞ்சோலை நன்கு விடிந்திடும் காலை என்று இந்த பாடல் கவிஞருக்கு தமிழொலி எழுதியிருக்கிறார். இந்த கவிதையை துள்ளி ஓடும் சிறுவனாக தென்னந்தோப்பிற்குள் நுழைந்தது அப்படின்னே சொல்றாரு. அந்த சிறுவன் தாத்தாவை கூப்பிட்டு இவரை சுட்டி காட்டி சொல்றான். இவர் தண்ணி கேட்டதை சொல்லுதான். அவரும் நான் தமிழொலி சொல்லுதார், நான் கொஞ்சம் தயங்கினேன், ஆனா பலாப்பழம் தான் கொண்டு வர போகிறார் என்று நினைத்து ஓ நன்றாக பிடிக்கும் என்றே. பலாப்பழம் நன்றாக எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுதாரு தமிழொலி. அவரு தாத்தா உடனே எங்களுக்கும் கூட்டுப்பண்ணை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு வெடிகுண்ட வீசி எறிகிறார்.
பிறகு அந்த தாத்தா வந்து இந்த தமிழொலி அவர்களிடம் அந்த ஊர் கதையை சொல்லுகிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த ஊர் கதையை கேளுங்க அப்படின்னு சொல்ல. பசுங்கொல்லை பச்சையப்பன் பசுமாடு நிறைய வளர்த்தான். நிறைய வளர்த்தாலும் அவன் அந்த பசுமாடுகள்ல நிறைய இழந்துட்டான். அதாவது அந்த கோமாரி நோய் அந்த காலத்துல வந்துச்சுன்னா, இந்த மனிதர்களுக்கு பேதின்னு வந்துச்சுன்னா நிறைய பேர் குத்தா சாவாங்க. அத மாதிரி கோமாரி நோய் வந்து நிறைய பசுக்கள் எல்லாம் செத்து போச்சு. கடைசியில ஒண்ணே மட்டும் காப்பாத்திட்டான். அந்த அந்த பசுக்கு தான் வெள்ளாட்டின்னு பேரு. அது ஒரு சிறந்த பாத்திரமாக இந்த கதையில வருது. அந்த ஊர்லயே பராங்குசம் பண்ணையார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு தான் அந்த ஊர்ல உள்ள எல்லா நிலங்களும் சொந்தமா இருக்கு. அந்த பராங்குசம் பண்ணையார்கிட்ட இவங்க பரம்பரையா அந்த பச்சையப்பன் குடும்பம் வேலை பார்த்து வருது. அந்த பண்ணையார் குடும்பம் நம்ம கொழுத்து வளர்ந்தது, இவங்க குடும்பம் நொடித்து போகிறது. அந்த பராங்குசம் பண்ணையார் வந்து அவர் தலைக்கு மேல காக்கா குருவி பறக்காதுன்னு தமிழொலி குறிப்பிடுகிறார். காக்கா குருவி பறக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எச்சி கையாலையும் காக்கா விரட்டாத ஆளு, எச்சி கையால கூட காக்கா விரட்டாத ஆளு. அப்படிங்கும்போது எந்த பறவை அவர் பக்கத்துல வரும்? பிறகு பச்சையப்பனுடைய பெற்றோர் இறந்த பிறகு அவனுக்கு திருமணம் நடக்கிறது. அந்த பெண்ணுடைய பெயர் கண்ணம்மா. அவங்களுக்கு ரொம்ப காலம் பிள்ளை இல்லை. அந்த வெள்ளாட்டின தாய்க்கு தாயா பிள்ளைக்கு பிள்ளையா இருந்தாப்புல. அவன் ரொம்ப அந்த வெள்ளாட்டியை பசுவை தடவி கொடுப்பான். அது நன்றியை மறக்காம அவனை நக்கும். அதே சமயம் சில சமயம் அவனை வெளியே எங்கேயும் போக விடாம மறிக்கிறது போல கும்பையாட்டி அவனுக்கு முன்னாடி குறுக்க நிற்கும். இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து அவனுடைய மனைவி கண்ணம்மா சொல்றா, இந்த 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 இடத்துல ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களுடைய உரையாடல் இருக்கு. இங்க பாருங்க, என் கழுத்துல தாலியை அவுத்து அந்த வெள்ளாட்டி கழுத்துல தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லுதாப்புல. அவனுடைய மனைவி கண்ணம்மா சொல்றா. உடனே அதுக்கு இவன் பதில் சொல்லல, வெள்ளாட்டி சொல்லுது, இந்த பச்சையப்பா உன் பொண்டாட்டிக்கு வாய் ரொம்ப மிஞ்சுது, மாமியார் என்ற மரியாதை வேண்டாமா? அதாவது பச்சையப்பனுக்கு அந்த வெள்ளாட்டிங்கிற பசு அம்மா மாதிரி, அதனால என்னை மாமியார நினைச்சு மதிக்க வேண்டாமா அப்படின்னு அந்த வெள்ளாட்டி சொல்லுது. ரொம்ப அருமையான இடம். ஒரு நாள் அவன் வேலைக்கு சென்று திரும்பும் போது வெள்ளாட்டி வந்து புகார் சொல்லுது, உன் பொண்டாட்டி இன்னைக்கு முழுவதும் தூங்கிட்டே இருந்தா, எனக்கு தண்ணி கூட வைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண்ணம்மா வந்து ஒரு குண்டான்ல தண்ணி கொண்டாந்து அந்த வெள்ளாட்டிக்கு வைக்காப்புல. அம்மா என்று குரல் கொடுத்து அவனை அனுப்புவாள். அவனை அனுப்புறதே இந்த வெள்ளாட்டி பசுதான். அதான் அப்ப அதுல ஒண்ணு சொல்லியிருக்காரு, ரொம்ப நயமா இருக்கும். பரிவுமிக்க அந்த குரலில் எத்தனை பரியாய மொழிகள், எத்தனை உணர்ச்சிகள். அந்த வெள்ளாட்டிங்கிற பசுகிட்ட அவ்வளவு பாசமிக்க உணர்ச்சிகள்லாம் பொங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பச்சையப்பன் பராங்குசத்திடம் கடன் வாங்கினா பிறகு சங்கடப்பட வேண்டியதுதான் இருக்குங்கிறத முதலே சொல்லியிருந்தார். பத்திரம் எழுதி கொடுத்திருக்கான். அதனால பராங்குசம் வந்து ரொம்ப இவனை வந்து ரொம்ப மிரட்டி இது பண்ணாரு. ஒரு நாள் கொஞ்சம் வேலைக்கு தாமதமா போறான். என்னடா பச்சையப்பா ஏத்தாளம் பண்ற, சூரியன் உதிக்கும் போது உச்சிக்கு வந்த போது வர்ற, கேட்டா உன் பொண்டாட்டிக்கு தலைவலி, பசு கால்வலி அப்படின்னு சொல்லி இது பண்ணுத, என் கடனை அடைச்சிட்டு நீ எந்த எங்கேடுங்கிட்டு போ, எங்கனாலும் தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்றாரு. பச்சையப்பனுக்கு சுரீர் என்றது கொஞ்சம் ரோஷம், மானம் உள்ளது. பச்சையப்பன் பரம்பரையே பராங்குசத்துக்கு உழைத்து ஓடானார். இதை வந்து அந்த ஊருக்கே தெரியும், அந்த ஊரே சொல்லுவாரு, ஊர் மக்களே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவர் இப்படி பேசினதை கேட்டு அவன் பச்சையப்பன் இடுப்பில் கட்டியிருந்த துண்டை எடுத்து முண்டாசாக கட்டி தலையில கட்டிக்கிட்டு
விற்றென்று வீடு நோக்கி புறப்பட்டான். இப்போ இந்த இடத்துல திராவிட கட்சிகள் வந்ததுனாலதான் இடுப்புல கட்டி இருக்கிற துண்டை தோல்ல போடக்கூடிய ஒரு முறை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை இவரும் அந்த பச்சையப்பன் மூலமாக தமிழ் ஒளி நமக்கு காட்டுகிறார். உடனே பராங்குசத்துக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. தன்னுடைய ஆட்களை அனுப்புறார், அவனை போய் அடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு. அந்த ஆட்கள் அடி ஆட்கள்லாம் யமபடர்களை போல அப்படின்னு சொல்றாப்புல. அதாவது உயிரை வாங்குகிற கூட்டத்தை போல அங்க வந்துட்டு போறாப்புல. அந்த கூட்டத்துக்கு தலைவன் வந்து பூங்காவனும். பச்சையப்பன் சொல்றான், நீ யாருடா அப்படின்னு கேட்கிறான். அந்த வெள்ளாட்டி அப்போ அவனுக்கு பச்சையப்பனுக்கு எச்சரிக்கை கொடுக்கும், அந்த சடியங்களிடம் மாட்டிக்கிடாத, ரொம்ப கவனமாயிரு அப்படின்னு சொல்லுது. பூங்காவன் சொல்றான், உன்னை இன்னைக்கு சுடுகாட்டுக்காய அனுப்பாம, அதாவது மயனத்துக்கு அனுப்பாம நான் இங்க இருந்து போறதில்லை அப்படின்னு சொல்லுதான். கண்ணம்மாள் வந்து ஐயோ என்று அலறினாள். வெள்ளாட்டி முக்கின் தீயின் சுவலை. அதாவது வெள்ளாட்டிக்கு ரொம்ப கோபம் வந்துருது. அங்கும் இங்கும் சுழன்றதுல அந்த கயிறு அவிழ்ந்தது, போய் ஒருத்தனை வயிற்றுல முட்டுது, அவன் கீழே விழதான். மற்றொருத்தனை விலாயலங்குல முட்டுது. இப்படி அவங்கள சின்ன பின்னமா முட்டி தள்ளதும் அவங்க பயந்து போய் எல்லாரும் ஓடி போயிருந்தாங்க. இந்த இதுகளெல்லாம் பராங்குசத்துக்கு தெரிஞ்சு அப்போ இவனை கொஞ்சம் பேர் போய் அழிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நிறைய 100 பேரை திரட்டிக்கிட்டு போறாப்பு. ஆனா வெள்ளாட்டி அவன்கிட்ட சொல்லி இருக்கு, என் மகனை அடிக்கும் போது நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா, பெத்த தாயாகிய நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா, சும்மா இருக்க மாட்டேன், நான் இருக்கேன், பயப்படாத பச்சைப்பா அப்படின்னு சொல்லுது. இந்த எல்லாம் இந்த பண்ணையார் வந்து 100 அடியாட்களோட அவரு கையில ஒரு துப்பாக்கியும் கொண்டு வர்றாரு. துப்பாக்கியில 2 தோட்டாக்கள் தான் இருக்கிற மாதிரி சொல்றாரு. 100 அடியாட்கள் பார்த்ததும் அவங்க ரொம்ப பயந்து இது பண்ணுதாங்க. ஊரெல்லாம் கண்டு காணாம வீட்டுக்குள்ள போய் முடங்கிறது மாதிரி இது ஆயிடுது. பச்சையப்பா, நீ சாக போற அல்லது உன் பசு சாக போதா அப்படின்னு கேட்காரு. பச்சையப்பன், என்ன சுடுங்க ஐயா, என் தாயார சுடாங்க, அதாவது வெள்ளாட்டி பசுவை சுற்றாதங்க அப்படின்னு அவன் முன்னாடி வந்து நிற்கான். ஆனா வெள்ளாட்டி வந்து அவனுக்கு முன்னாடி வந்து அவன் அது தன்னை சுடட்டும் அப்படின்னு அது முன்னாடி வந்து நிக்கி. ஒருவன் சொல்லுதான், அந்த கூட்டத்துல 100 ஆட்கள் அடியா இருக்கிறதுன்னு சொல்லலாம், உடனே சுற்றுங்கய்யா, இல்லைன்னா நம்ம தொலைச்சுடும் அது அப்படின்னு சொல்றான். உடனே பராங்குசம் சுட்டுதாரு. துமிழ் துமிழ்னு 2 சத்தம். அந்த வெள்ளாட்டி அம்மா அப்படின்னு 2 அடிய 2 ஆள் மட்டத்துக்கு உயரத்துல போய் கீழே விழுந்து செத்துருது. அப்போ கண்ணம்மாவும் அம்மா என்று கத்திக்கொண்டே மூர்ச்சையானாள். அவளும் இறந்து போயிருந்தார். 2 பேரும் இறந்துருந்தாங்க. வெள்ளாட்டிங்கிற பசு, பச்சையப்பனுடைய மனைவி கண்ணம்மாவும் இறந்துருந்தாங்க. பச்சையப்பன் வீட்டுக்குள்ள போய் ஒரு கம்பு, களின்னு சொல்லுது, அப்ப கம்பு ஒரு துண்டு எடுத்துட்டு வரான். துண்டை பசுவில இருந்து துப்பாக்கி தோட்டாப்பட்ட இடத்துல ரத்தம் வரும்ல, அதை தொடர்ச்சி கூரையில சொருகிருந்தான். அந்த கம்பை வச்சுக்கிட்டு வீசுறான். அது தமிழ் சொல்லுதாரு, அவன் காற்று மாதிரி, புயல் காற்று மாதிரி வீசுறான். அப்படியே 2 குட்டும் காலியானதுனால பராங்குசம் ஓடினார். அந்த அடியாட்களும் ஓடி இருந்தாங்க. பிற இவங்க 2 பேரையும் அடக்கம் பண்ணணும் இல்ல, அதுக்குத்தான் ஊர்களெல்லாம் திரட்டுறான். எல்லாரும் வாங்க, பராங்குசம் ஓடிட்டாங்க, நீங்க வாங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, அதாவது அடக்கம் பண்றதுக்கு உதவி பண்ணதுக்கு கேட்கிறான். ஊராரும் வந்து உதவுகிறார்கள். அவன் அந்த மாடையும் அவனுடைய மனைவியையும் குளிப்பாட்டி அவன் இந்த வீட்டை, அதாவது ஒரு கடப்பாறை கம்பி எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள ஒரு குழி தோண்டுதான், வாசல் பக்கம் ஒரு குழி தோண்டுதான். வீட்டுக்குள்ள தோண்டின குழியில
வெள்ளாட்டி பசுவை புதைக்கிறான். வாசல்ல தோன்றின குழிய மனைவி பதிக்கிறான். மனைவியை விட அந்த வெள்ளாட்டிங்கிற பசுவை ரொம்ப உயர்வா கருதி இது பண்றான். இந்த வீட்டை வெள்ளாட்டி கோயில்னு சொல்லுங்க. அம்மா என்னும் குரல் அந்த ஊர்ல எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கு. பராங்குசத்தை நினைவூட்ட பசுக்கொலை. அந்த ஊருக்கு 2 பேருன்னு சொன்னார்ல முதல்ல தமிழொலி. பசுக்கொலை, பச்சையப்பனின் பரம்பரை தியாகத்தை உணர்த்த பசுங்கொல்லை. அந்த ஊரை பசுமையான ஒரு இடமாக மாற்றியவன் அவன். இப்ப அடுத்து கடைசியில இவரு தமிழொலியா காலம் மாறிட்டு இப்ப அந்த மாதிரி முதலாளி, தொழிலாளி, பண்ணை, அடிமை இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. மக்கள் சர்க்கார் வந்து விட்டது அப்படின்னு தமிழொலி சொல்றார். பசுவை கொன்ற நிலப்பரப்புத்துவ அடிமை பண்ணை மறைந்தது. இது வந்து கவிஞர் தமிழொலியின் இயக்கம். ஆனா இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தானா எல்லாம் மாறிவிடாது அப்படின்னு சொல்லுறாரு. நம்ம தான் மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இவரு பசுவை வணங்கும் பரம்பரையை மதிக்கும் கூட்டுப்பண்ணை உதித்தது. கூட்டுப்பண்ணைங்கிறது நம்ம பொது உடைமை கட்சியினுடைய ஒரு சிறந்த முன்னெடுப்பு குறிக்கோள். கூட்டுப்பண்ணைங்கிறது ரொம்ப நல்லது. நான் அடிக்கடி நினைப்பது உண்டு. அதாவது இப்ப ஒருத்தருக்கு 2 பிள்ளைங்க 3-4 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு வயலை 4ஆ பிரிப்பாங்க. அப்ப அதுல வரப்புகள் நிறைய உருவாகும். போது அந்த விளைச்சல் குறைவு. வரப்புகள் நிறைய உருவாகும் போது விளைச்சல் குறையும். அந்த இடமெல்லாம் சும்மா தானே போது கிடக்கு. அதனால கூட்டுப்பண்ணைங்கிறது ரொம்ப நல்லது. நிறைய உற்பத்தியை பெருக்கலாம். வெள்ளாட்டியின் கோயில் விளக்கு ஏற்றுகிறார்கள். அந்த இதுல அந்த கோயில்ல விளக்கு ஏற்றி பசுங்கொல்லைக்கே புதிய விளக்கே கூட்டுப்பண்ணை தான். மக்கள் பசு பயிர் மகிழும் சமுதாயம். இதெல்லாம் மக்கள் மகிழ்றாங்க, பசு மகிழ்து, எல்லா உயிரினங்களும் மகிழ்து. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அங்கே அமைகிறது. தனி மனிதனுடைய ஆணவம், கொடூரத்தாண்டவம் எல்லாம் தொலைந்து விடுகிறது. அமைதி நிறைந்த வாழ்க்கை மலர்ந்து பூத்துள்ளது என்று சொல்லுகிறார். அமைதி நிறைந்த வாழ்க்கை மலர் பூத்துள்ளது. நான் பாடுகிறேன். தமிழொலி சொல்றார். என்னுடைய உள்ளம் கவி உள்ளம் அல்லவா, பாடாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டுப்பண்ணை தான் தொடங்கும் போது கொத்தடிமையாகவும் விளங்கியது. கூட்டுப்பண்ணை தோங்கன்னா கொத்தடிமை கிடையாது, பண்ணை அடிமைங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவார். நாட்டுப்பண்ணையாய் மிளிரும் நாளெல்லாம் புகழ் ஒளிரும் எல்லை பசுங்கொல்லை. நாட்டு பண்ணையால் ஒளிரும் புகழும் இதாகவும் ஒளிரும் வாழ்க்கையும் ஒளிரும் என்று சொல்லி முடிக்கிறார். அந்த பசுங்கொல்லை அந்த அளவுக்கு மாற்றம் கண்டு விட்டது என்று சொல்லி முடிக்கிறார். பண்ணைக்கும் அடிமைக்கும் இடையே நடந்த சண்டை பாதிக்கப்படுவது அடிமைதான் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த கதை மிக அருமையாக எழுதி மிகவும் ரசிக்கத்தக்க வகையில் அமைந்துள்ளது. அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் முகமாகத்தான் இந்த அவருடைய கதைகளை நாளும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அத்தனை பேருக்கும் வாய்ப்புக்கு நன்றி. இந்த பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அம்மா என்னும் குரல் அருமை. கதை சொல்றதுல உங்களை எப்படி சொல்றது, நீங்க நல்லா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஏன்னா உண்மையிலே நீங்க எதையுமே சிறப்பா செய்வீங்க. பின்னூட்டமா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், அதுக்கான ஆளுமை பண்பு மிக்கவர் நீங்கள் என்பதை எல்லோருமே கலை இலக்கிய பெருமன்றத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம இதுல பயணிக்கிறக்கூடிய அத்தனை பேரும் அறிவும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பெருமை சேர்த்த தோழமைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். வழக்கம் போல் பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் தொடக்கி வைக்கவும். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு 20வது நாள் மிக சிறப்பாக
நம்ம ஐயா சிவசுப்பிரமணியனுடைய மணிக்குரலில் இந்த கதை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப நிறுத்தி நிதானமா மணிமணியா வார்த்தைகளை உச்சரித்து நம்முடைய தமிழொலியினுடைய கதையை அழகாக சொல்லியிருக்கார். ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம் பட்ட பாட்டுக்கு தகுந்த ஆதாயம் பழைய கொள்கைகளை விடுவது நியாயம்னு ஒரு திரைப்பட பாடல். அந்த பாடலுடைய இலக்கியமாக இந்த கதை இருக்குது. எப்படி ஒரு நிலப்பிரபு வீழ்த்தப்படுகிறார், அதற்கு அக்கிரிணை பொருளாகிய அக்கிரிணை உயிராகிய மாடு கூட உதவுது என்பதுதான் இந்த கதையில. மனிதன் விலங்குகளோடு பழகினால் அந்த விலங்கும் மனிதனுக்கு உதவி செய்யும்ன்றத இந்த கதையில நல்லா எடுத்திருக்குது. அது பசு ஒரு பாரம்பரியமா நம்ம மக்கள் பாராட்டி வளர்க்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு தெய்வத்துக்கு அளிக்கக்கூடிய ஒரு மரியாதையை அந்த பசுவுக்கு அளிப்பார்கள். அது இன்றைக்கு அரசியல நம்ம தீவிரமா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற. ஆனா நம்ம தமிழ்மொழி கூட அந்த பசுவினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்பையும் அது எப்படி நம்மோடு உறவாடுகிறது என்பதையும் அதையும் ஒரு பாத்திரமாக அமைத்து அழகாக சொல்லியிருக்கிறார். அவருடைய கனவு, ஏன் எல்லோருடைய கனவும் நிலப்பிரபுத்துவம் ஒழிந்து ஒரு பொது உடைமை சமுதாயம் வளர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கனவு. கவிஞனாகிய அந்த தமிழ்மொழி ஒரு கதாசிரியனாக எழுதுகிற பொழுது அந்த கனவு நனவானது போல் கூட்டுப்பண்ணை சோசலிச சமுதாயத்துக்கு ஒரு அடிப்படை முதல் படி. கூட்டுப்பண்ணை விவசாயம் முதல் படி. எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, எல்லாருக்கும் வருமானம் கிடைக்குது. அதான் கூட்டுப்பண்ணையினுடைய தத்துவம். எல்லாரும் உழைக்கிறாங்க, எல்லாரும் பயன்பெறுகிறார்கள். சோவியத் யூனியன்ல இந்த கூட்டுப்பண்ணை நடக்கிற பொழுது லெனின் காலத்துல அந்த கூட்டுப்பண்ணையினுடைய வருமானத்திலிருந்து பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள்லாம் மருத்துவமனையெல்லாம் நடத்தியிருக்கிறதாக நாம் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பெரும் கனவை இந்த கதையின் மூலம் அவர் சொல்லி இருக்கிறார். அதை கொண்டாடியும் இருக்கிறார். அற்புதமான கதை, மிக அழகாக சொல்லி இருக்கிறார் நம்முடைய சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வழக்கமா நான் சொல்ற மாதிரி, வழக்கமா என்ன கட்டாயம் சொல்லணும், இந்த கதை இலக்கிய பெருமன்ற வரலாற்று சிறப்புமிக்க இரண்டாவது நிகழ்ச்சி இது. இரண்டாவது நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்கள், நெறியாளர்கள், நம்முடைய பேராசிரியர் கருமுருகன், டாக்டர் அகிலா அவர்களுக்கும் இணைய வழியில் தினந்தோறும் இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி மேலாள் பொதுச் செயலாளர் அவர்களே. பின்னூட்டம் வேற ஏதாவது தருவீங்களா? கற்பகம்மா தருவீங்களா? பின்னூட்டம் சொல்லுவீங்களா? வணக்கம் ஐயா. சொல்லுங்க. மிகச் சிறப்பான ஒரு கதை. என்ன அப்படியே எங்களோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. ஐயாவோட கதை, அவரோட ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப யதார்த்தமா அந்த கதைய கொண்டு போனாரு. கன்னித்தமிழும் கன்றின் குரலும் சொல்லும் வார்த்தையே அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தையே அம்மா அம்மா, எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. ஐயா பின்னூட்டம் சொல்லும் போது எனக்கு இந்த திரைப்பட பாடல் வரிகள் நினைவில் எழுந்தது. தன்னுடைய மனைவியை வீட்டுக்கு வெளியிலும் பசுவை வீட்டுக்கு உள்ளேயும் அந்த பசுவை வளர்த்தவர் இடம் கொடுத்து கோயிலாக்கி இருக்கிறார் என்றால் அந்த உயிர்களிடத்திலே இருக்கிற அன்பை என்னவென்று சொல்வது? உயிர்களில் என்று ஜீவகாருண்யம் என்று உயிர்களில் என்ற கதை கூட எனக்கு நினைவிற்கு வருகிறது. சில வீடுகளில் தாங்கள் வளர்க்கின்ற அந்த பெட் அனிமல்ஸ் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட வளர்ப்பு பிராணிகளை தங்களுள் ஒருவராகவே மதித்து நடப்பதை இப்பொழுது பார்க்கிறோம். ஆனால் தமிழொலி அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு பசு தன்னை மாமியாராக கருதி மருமகள் மதிக்கவில்லை என்பதை எவ்வளவு நயமாக சித்தரித்திருக்கிறார், எவ்வளவு இயல்பானது. அதை
பசு முறையிடுவதாக குறிப்பிட்டது கற்பனையின் உச்சம். ஆனால் கதை வழக்கம் போல அவலச்சுவை. நேற்றைய கதையில் சொல்வது போல அவலச்சுவை நம்முடைய இதயத்தில் எப்போதும் நீங்காமல் ஒட்டிக்கொள்கிறது. அந்த வகையிலே இந்த கதையும் கூட நம்முடைய மனதை வென்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கதையின் ஆரம்பத்திலே தாகத்தால் தவித்த ஒருவர் தண்ணீர் கேட்கும் போது, அதோ அந்த தென்னந்தோப்புக்கு வாருங்கள், எங்க தாத்தா உங்களுக்கு இளநீரே தருவார் என்று அந்த சிறுவன் சொல்லும் போது தமிழர்களுடைய உபசரிப்பின் பண்பு சொல்லாமல் வெளிப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் பரந்தாமனா பரசுராமனா அவரை தாக்க வரும்போது பசு செய்கின்ற எச்சரிக்கை, தன்னுடைய எஜமானனுக்காக இல்லை, தன்னுடைய மகனுக்காக அந்த பசு நடத்திய ஒரு போராட்டம். உயிரோடு இருக்கின்ற மக்கள் எவ்வாறு தங்களுடைய உடைமைகளை காப்பதற்கு போராடுவார்களோ அப்படி தன்னுடைய மகனாக கருதிய அந்த உயிரை காப்பதற்கு பசு கொடுத்த எச்சரிக்கை என்பது, உயிர்களிடத்திலே அன்பு காட்டினால் அவை பதிலுக்கு நம்மை காக்கும் அதே அளவுக்கான அன்பையும் நமக்கு திருப்பி செலுத்தும் என்பதை மிகச் சிறப்பாக இந்த கதாபாத்திரத்தின் வாயிலாக தமிழொலி ஐயா அவர்கள் விளக்கி இருக்கிறார். ஐயா குறிப்பிட்டது போல அந்த காலத்திலே நிலவுடைமை சமுதாயம், பண்ணையாட்கள், முதலாளி என்று பல்வேறு விதமான காலச்சூழலை நம் கண்முன் காட்டி, இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இப்போது அந்த காலங்கள் எல்லாம் மலையேறிவிட்டன, மக்களாட்சி வளர்ந்திருக்கிறது என்று அழகாக எடுத்து காட்டியது ஒரு புறம் வறுமையையும் அடிமைத்தனத்தையும், மறுபுறம் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்ற நிலைமையும், உயிர்களுக்கு இருக்கின்ற அந்த அன்பு போராட்டம், இதனை மிக சிறப்பாக விளக்கிய ஒரு கதையாக இந்த கதையினுடைய தலைப்பு. எல்லா உயிர்களும் கொடுக்கின்ற குரல் அம்மா. இந்த அம்மா என்ற குரல் ஒலிக்கு, வார்த்தைக்கு, உணர்வுக்கு வேறு எதையும் ஈடாக சொல்ல முடியாது. அந்த வகையில் மிகச் சிறப்பான முத்தாய்ப்பான ஒரு சிறுகதையாக இந்த கதை விளங்கி இருக்கிறது, நம் உள்ளத்தை அள்ளி இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி தோழமையே. வேற யாராவது இருக்கீங்களா? வேற யாராவது இருக்கீங்களா? வேறு மருதுநாராஜன் தோழர். ஓகே, ஆயிஷா தோழர். நன்றி. குரல் கேட்குதா தோழர்? கேட்குது தோழர். மாலை வணக்கம். சொல்லுங்க தோழர். வெளியில இருந்து அவசரமா உள்ள வந்தேன். பிஸியான ஒரு நடந்து வந்துட்டு இருக்கேன் நான் இந்த கதை கேட்டுக்கிட்டு. அப்படி ஓடி வந்தேன். ஐயாவோட ஸ்லாங்கு, அம்மா சொன்ன மாதிரி, கற்பகம் அம்மா சொன்ன மாதிரி, அந்த ஸ்லாங் கேட்கறதுக்காகவே ஆசையா இருந்தது. அவ்வளோ அழகான ஒரு ஸ்லாங்கு. ரொம்ப நாள் கழிச்சு கேட்ட உணர்வு. நான் பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன், ஆட்டோக்காரன் திட்டுறான், இவன் திட்டுறான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதை கேட்டுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கேன். நான் ஆட்டோ பிடிக்க கூட மறந்து அங்கிருந்து நான் வீட்டுக்கு நடந்தே வந்துட்டேன் கதை கேட்டுக்கிட்டு. அப்ப அதுக்கு மேல நான் விமர்சனம் என்ன சொல்லுங்க. 4-5 ஆட்டோக்காரங்கிட்ட திட்டு வாங்கிட்டு, கிராஸ் பண்ண முடியாம திட்டு வாங்கி, ஆட்டோ எடுக்க மறந்து நடந்தே வீட்டு வந்து சேர்ந்தேன். முடிஞ்சு போச்சு என்னோட விமர்சனம். அந்த அளவு சூழலை மறக்க வச்சிருச்சு கொஞ்ச நேரத்துக்கு. ரொம்ப அழகா இருந்தது. அவரோட ஸ்லாங் ரொம்ப அழகா இருந்தது. வாழ்த்துக்கள். அவசரமா வந்ததுனால அவசரமா சொல்லிட்டு இருக்கேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. நல்ல விமர்சனம். ஒரு கதை சொல்லியினுடைய கதை தன்னை மறக்க செய்கின்ற அளவிற்கு இருக்கிறது என்றால், உண்மையிலே கதை சொல்லி அதை சரியாகவே தன்னுடைய கதையை, தமிழொலியினுடைய கதையை நமக்கு கடத்தி இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். நன்றி தோழமையே. வேற யாரும் இருக்கீங்களா? இல்லைன்னா பொதுச்செயலாளர்கிட்ட நிறைவா போறேன். இருக்கீங்க? ஓகே, நன்றி பொதுச்செயலாளர். நேத்து ஆயிஷாமா நீங்க பின்னூட்டம் சொல்லலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது ஒரு குறையாவே இருக்கு. அதையும் நிறைவு செஞ்சிடணும்.
ஏன்னா அது ஒரு நினைவு நட்சத்திரம் வந்து ஒரு மிக சிறந்த கதை. அதுல வந்து தமிழ்மொழி வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை மட்டும் பேசினவர் இல்ல. எல்லா ஜாதியிலும் உள்ள கீழ்நிலையில் உள்ள மக்கள் மீதுதான் அவருக்கு பாசம். அந்த என்ன கோனார் அவர் வந்து அவர் அந்த கருப்பு கோனார் கருப்பு கருப்பு கோனார். கோனார் கருப்பு கோனார் அப்படி ஒரு ஒரு நட்சத்திரத்தையும் இதையும் இணைக்க முடியும்ன்றத இப்பயும் ஒரு நட்சத்திரம் ஜொலிக்கிறத பார்த்தா இந்த கதை தான் நான் வரும். அந்த மாதிரியான ஒரு அதான் வந்து தான் ஒரு உணர்ச்சியை வந்து இன்னொரு படிக்கிற ஆளுகளுக்குள்ள கடத்திடுறது. நீங்க உங்களுடைய இதை வந்து நான் வந்து ஒரு பிளைட்ல வந்துருந்தது, பிறகு வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போனதுனால முழுமையா கேட்க முடியல. இருந்தாலும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. நல்ல அருமையான கதை, நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நல்லது. இப்ப இந்த கதை நான் வந்து தேர்ந்தெடுக்கல உண்மையில. கொடுத்த நான் கதையா? தேர்ந்தெடுக்கல சரி ஐயா சரி அத. சரி சரி எல்லாரும் சரி தேர்ந்தெடுத்துட்டு மிச்சம் இருந்த கதை அது. வேற எதுவும் ஆப்ஷனே அதான் இல்லாம, அதான் என்னடா அதான். இல்ல இது இது அருமையான ஆப்ஷன் கதை நீங்களே இல்லையா? செலக்ட் அதாவது சாக்கடை பண்ணிக்கோங்கன்னாங்க. சமுதாயம் ஆப்ஷனே இந்த இது இல்லப்பா அப்படின்ற ஆமா இது என்னன்னா அவரு அநேகமா தஞ்சாவூர்ல கரந்தை தமிழ் கல்லூரியில படித்த ஒரு தோழருடைய வயனாதான் இருக்கும். ஒரு இன்னொரு இணைப்பும் இருக்கும். களத்தில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களை திரட்டி போராடக்கூடிய ஒருத்தன் வந்து சமூக மாற்றத்துக்காண்டி போராடலாம். அதே நேரத்துல கலை இலக்கிய துறையில் இவர்களுடைய பாடுகளை எல்லாம் அளித்து அப்ப ஒரு களப்போராட்டமும் ஒரு பண்பாட்டு போராட்டமும் இணையக்கூடிய ஒரு இடமாக அந்த நினைவு நட்சத்திரம் இருக்கும். மிக அருமையான கதை. நல்லதுமா. நீங்க தொடர்ந்து வாங்க. நம்மளுடைய நன்றி. நிகழ்ச்சிகளுக்கு ஒவ்வொரு இடத்தையும் வந்து கலந்துக்கணும். உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். புது புது இடங்கள்ல இருந்து கருத்துக்கள் வந்தாதான் அது மிக செழிப்பானதாக இருக்கும். இது அம்மா என்னும் குரல் இது வந்து ரொம்ப அருமையான ஒரு கூட்டுப்பண்ணையை பற்றியான ஒரு கதை. சிவசுப்பிரமணியன் தோழர் வந்து மிக அருமையாக அதனுடைய எமோஷன்ஸ் எல்லாம் உள்வாங்கி சொல்லியிருந்தேன். அதுல சில என்னன்னா நம்ம களத்தில் தோல்ல இடுப்புல கிடக்கிற துண்டை தோல்ல போடுன்னு சொன்னவங்க எல்லாம் பெரியார மேடைகள்ல சொன்னார், மேடைகளை செய்தார், பிரச்சாரம் செய்தார். ஆனால் களத்தில் செய்தவர்கள் சீனிவாசராவ், களப்பால் குப்பு, சாம்போடை சிவராமன் இவங்க எல்லாம் வந்து களத்துல இருந்தவங்க. சும்மா மேடையில பேசிட்டு போறது வேற. ஆனா களத்தில் மக்களோட மக்களாக இருந்து பண்ணையாருக்கு எதிர நின்று நீங்க வந்து ஒரு கூட்டமா தனியா இருக்கிறப்ப ஒன்றும் பெருசா இல்ல. பண்ணையாருக்கு எதிராக நின்று பேசணும். பண்ணையாருக்கு எதிராக நின்று அடிக்கணும். இந்த கதை நீங்க வந்து இந்திய வரலாறோடு நீங்க ஒத்து பார்த்தோம்னா தான் இதனுடைய முழு வீச்சும் தெரியும். என்னன்னா ஒரு ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னால் மன்னர்களின் கண்ட்ரோல்ல நிலங்கள் இருக்கு. 1/6 பங்காக வரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏசியாட்டிக் சொசைட்டின் கார்ல் மார்க்ஸ் ஏசிய வகைப்பட்ட ஆசிய வகைப்பட்ட சமூகம். இது எப்படி இருக்கு? அவங்க ஊருக்கு தேவையான இதை அவங்க விதைச்சு இது பண்ணிக்கிறாங்க. அந்த ஊர்லயே எல்லாருமே இருப்பாங்க. நாவிதர் இருப்பாரு, இல்ல துப்புரவு தொழிலாளி இருப்பாங்க. இப்படி ஒரு சுயசார்பு கிராமங்களா இருந்ததுதான் நம்மளுடைய இந்த இந்த பகுதியில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் முதற்கொண்டு எல்லா பிரதேசங்களும் இப்படியாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் வந்து என்ன செஞ்சானா இதை உடைக்கணும்னா என்ன பண்ணா ஜமீன்தாரி இல்ல ரைத்துவாரி முறையை பண்ணாங்க. சில ஜமீன்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லா அதிகாரம் கொடுத்து இந்த இதுல கூட சொல்லுவாரு, பச்சையப்பனின் பரம்பரை வந்து பசுமையாக இருந்தது, பரம்பரையாக இருந்தது. அவங்ககிட்ட இருந்து எப்படி அந்த நிலம் போச்சு, ஜமீன்தார் கைக்கு எப்படி போச்சு? ஆங்கிலேயர் ஆட்சி செய்து திட்டமிட்ட சதி அது வந்து இந்த சமூகங்களை ஒரு அசைவில்லாத சமூகங்களா இருக்கக்கூடிய இருந்ததாக சொல்லக்கூடிய இந்த கிராம சமூகங்களை உடைச்சதுல அது ஒரு முக்கியமான ரோல். அவன் உடைச்சானா தொழில்துறைக்கு அங்க வந்து வேலைக்கு ஆள் வரமாட்டாங்க. இதை உடைக்கலனா அதனாலதான் உடைச்சான். அப்ப வந்து கூலி விவசாயிகளாக மாற்றப்பட்டார்கள். 1/6 பங்கு கொடுத்துக்கிட்டு இருந்தவன் எல்லாம் கூலி விவசாயியா மாறினவனே பண்ணையாற்றை அடிமை போல வேலை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நகரங்களுக்கு சென்று தொழிலாளர்களாக வேலை செய்ய வேண்டும். அப்படிதான் பச்சையப்பனுடைய குடும்பம் வந்து அதுல மிக அருமையான கற்பனை, ஒரு மேஜிக்கல் ரியலிசம் போய்கிட்டு இருக்கும். ஒரு பசு வந்து பேசுமா, பசு வந்து மாமியாரா இருக்குமா, பசு உணர்வுகளை புரிந்து கொள்ளுமா அப்படின்றதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே காலடியை இது பண்ணும். அவன் வந்து தனியா தண்ணி வைக்கலன்னு சொல்றது இது அந்த ஒரு அதீதமான கற்பனையோன்னு கூட தோணும். இவங்கிட்ட பசுக்கள் நிறைய இருந்தது. அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா தந்தத்தால் ஆன கோபுரங்களாக எழுந்து இந்த பசுங்கொல்லையில் உள்ள வெண்மேகங்களாக மாறிவிட்டன சொல்லி போவார். அப்ப போறப்பயே இந்த கோமாரி நோய் வந்து அந்த நோயினால் வரக்கூடிய இழப்புகளையும் அந்த விவசாயிகள் சந்திக்கக்கூடிய இழப்புகளையும் எப்படி படிப்படியாக கடனாளியாக மாற்றப்பட்டார்கள், அந்த கடனாளியாக மாற்றப்பட்ட போது ஈவு இரக்கம் இல்லாமல் அந்த பண்ணையார்கள் எவ்வாறு இவர்களை சுரண்டினார்கள், கொலை செய்வதற்கு கூட தயங்கவில்லை. எது கேட்டக்கூடாது. அவன் என்ன பண்ணான், அவன் வந்து
நாங்க எப்படி உங்க குடும்பத்துக்கு வேலை செஞ்சோன்றதை வேணா நீங்க கேளுங்கன்னா அதான் ஒரு குற்றச்சாட்டு. அப்ப என்னையவே நீ வந்து எதிர்த்து கேக்குறியா? அப்ப நீ வந்து இடுப்புல இருக்க துண்டை கழட்டி தலப்பா கட்டிட்டு வந்துட்டா, தலையில கட்டிட்டு. இதான் அவன் செஞ்சது. இதெல்லாம் ஒரு குறியீடா உள்ள போய்கிட்டே இருக்கு. நீங்க வந்து பெண்கள் வந்து முழங்காலுக்கு மேலதான் சேலை கட்டணுன்றதெல்லாம் சட்டமா இருந்தது. முழங்காலுக்கு கீழே சேலை கொண்டு வர்றதே ஒரு பெரிய பண்பாட்டு போராட்டம். அதெல்லாம் சீனிவாசராவ் காலத்தில் நடந்தது. ஏன்னா அவங்களுடைய உடல் கவர்ச்சியை வந்து பண்ணையார்கள் ரசிப்பதற்காக பண்ணைய பெண்கள் வந்து முழங்காலுக்கு மேல் சேலை கட்ட, முழங்காலுக்கு கீழ் நாங்கள் சேலை கட்டுவோம் என்பதே ஒரு போராட்டமாக இருந்தது. அப்ப இந்த இடுப்பில் கட்டக்கூடிய துண்டை தலையில் கட்டுறான் அவன், நீ போய் கேளுன்னு சொல்லிட்டானோன்னு இவர் கோபமாய் கொல்ல போறாரு. அது பிறகு நடக்குது. இது எல்லாமே முடியாது. அதுல ஒவ்வொரு இதுல என்னன்னா கூட்டுப்பண்ணையை வந்து சொல்லணும். கூட்டுப்பண்ணை வந்து சோசியலிச நாடுகளில் அமல்படுத்தக்கூடிய ஒரு முறையாக இருக்கு. ரஷ்யாவில் புரட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கூட்டுப்பண்ணைகள்ல இது அந்த வலியுறுத்தக்கூடிய கூட்டுப்பண்ணைகள் நடந்தது. நம்ம நில மீட்சி இயக்கம் நடந்தப்ப ஒரு பண்ணையார்களிடமிருந்து உச்சவரம்பு, நில உச்சவரம்பு சட்டம் வந்தப்ப இவ்வளவுதான் வச்சுக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு நிலங்களை வாங்கி நிலமில்லாத விவசாயிகளுக்கு கொடுக்குறப்ப இதெல்லாம் அந்த கூட்டு பண்ணை இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அதனுடைய அதுல வந்து கடைசியா முடிப்பாரு. மனிதர்கள் நல்லா இருந்தாங்க, பசு நல்லா இருந்தது, பயிர் நல்லா இருந்ததுன்னு முடிப்பாரு. அப்ப இந்த பாரதியினுடைய இது இருக்கும்ல, கேட்கா பொருளை கேட்க நான் துணிந்தேன், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், மண் மீது உள்ள மக்கள் மரங்கள் பசுக்கள் புல் புல் பூண்டுகள் யாவுமென் வினையால் இடும்பை தீர்ந்து நல் அன்புடன் இணங்கி வாழ வேண்டும். அதான் கடைசியான எய்ம். அப்ப இதை தாண்டி வேற யாரும் ஒரு பொது சிந்தனை உள்ளவங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்க முடியாது. அந்த சிந்தனை எப்பன்னா மனிதனும் நல்லாக வாழ வேண்டும், விலங்குகளும் நல்லாக வாழ வேண்டும், பயிர் பச்சைகளும் நல்லாக வாழ வேண்டும். அதை எது கொடுக்கும் என்றால் இதுதான் கொடுக்கணும்னே ஒரு பாடலோட முடிக்கிறார். அருமையான கதை, உணர்வை அப்படியே குலைச்சி உள்ள கொடுத்து என்ன சமூகம் எப்படி நகர்ந்துகிட்டு இருக்கு, ஒரு நல்லா இருந்த சமூகம் ஜமீன்தார் கையில் எப்படி போகிறது, நல்லா இருந்தவன் எவ்வாறு கடனாளி ஆகிறான், கடனாளியாகவன் எவ்வாறு கொல்லப்பட்டான், அதுக்கு எதிர்வினை என்ன இருந்தது, இன்னைக்கு என்ன சமூகம் இருந்ததுன்னு ஒரு பெரிய ஒரு வரலாறையே ஒரு சின்ன கதைக்குள் சுருக்கி இருக்கார் தமிழொலி அவர்கள். தோழர் வந்து மிக அருமையாக அனைத்து விஷயங்களையும் மிக அருமையா கொண்டாரு. அவருடைய கதைகளில் எல்லாம் நம்ம இப்ப மேஜிக்கல் ரியலிசம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவர் மேஜிக்கல் ரியலிசத்தோட ஒவ்வொரு கதைகளும் உள்ளே வருது. அந்த மக்களினுடைய வழிபாட்டு முறை தனக்காக போரிட்டு இல்ல ஒரு எதிர்வினை ஆற்றி இறந்த விலங்குகளை கூட ஒரு தெய்வமாக மதிப்பிடக்கூடிய ஒரு வழிபாடு முறை. ஏன்னா நீங்க வந்து இந்த இது வந்து வழிபாட்டு முறைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு விலங்குகளை வழிபடக்கூடிய முறைன்றது ஒரு ஆதிகால முறை. இப்ப உள்ள மதங்கள்ல அதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்ப சமீபத்துல வந்த மதங்கள்ல இப்ப விலங்கே இருக்காது. அதுக்கு முன்னாடி உள்ள மதங்கள்ல ஒரு விலங்கு இருக்கலாம். ஆனால் ஆதி காலத்து மதங்கள் எல்லாமே விலங்குகளோடு தொடர்புடையதாக இருக்கும். விலங்குகளோடும் மரங்களோடும் தொடர்புடையதாக இருந்தால் அது ஆதி மதம் என்ற ஆதி மத நம்பிக்கை. அது வந்து உயர்ந்த மதம் எல்லாம் கிடையாது, ஆதி மத நம்பிக்கைன்னு. அந்த அடிப்படையில் ஒரு மாட்டை கூட ஒரு கடவுளாக ஒரு கோயில் கட்டி வழிபடக்கூடிய இது பண்பாட்டு கூரையும் உள்ளே இணைச்சிருக்கிறார். மிக அருமையான கதை. சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும், ஒரு கோமாரி நோய் வருதுன்னா அது என்ன பாதிப்பு உண்டு பண்ணும் அதையும் கொண்டு வந்திருக்காரு. மிக அருமையான காட்சிப்படுத்துதல். தோழர் அருமையா சொன்னாங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பதிவு பின்னோட்டம் பார்த்துக்கலாம். பதிவு பின்னோட்டம் சங்கரநாராயணன் தோழர். ஆண்டான் அடிமை பல்வேறு ஏமாற்று வடிவங்களில் புதிதாய் தோன்றுகிறது, கவிஞரின் நம்பிக்கைகள் உண்மையாக வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து அதே சங்கரநாராயணன், வாடி தொழிலின்றி வறுமையால் சாவதெல்லாம் கூடி தொழில் செய்யா குற்றத்தால் தோழர்களே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐஷா தோழர், மிக ஆழமான உன்னத தொடர்பு ஒரு மனிதனுக்கும் பசுவுக்குமானதாக இருந்ததை மிக நிதானமாக நேர்த்தியாக கூறினார். வாழ்த்துக்கள், மிக அழகு அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து ரேவதி தோழர் போட்டிருக்காங்க, இக்கதை புனிதவதி அம்மையார் கூறிவிட்டார்களே என குழப்பம் ஏற்பட்டது. அது அம்மா என்ற குரல், இது அம்மா என்னும் குரல். அதில் கண்ணியம்மா, இதில் கண்ணம்மா. வெள்ளாட்டை சுட்டுக்கொள்ள பாவி பரமசனுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ. பொதுவாக தமிழொலி கதைகளில் மிராசுகளின் கொடுமை மிகவும் அதிகமாக உள்ளது. சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
கருப்பு கோனார் அல்ல, அவர் கிருஷ்ண கோனார் அப்படின்னு அம்மா போட்டிருக்காங்க. அடுத்து மருது நாகராஜன் தோழர், எங்களது கூரை வீட்டின் மேல் சுரக்குடி, அதாவது சுரக்கா படர விட்டதை நினைவூட்டியதோடு என் அம்மா வீட்டில் எப்போதும் சுர விதையை சேர்த்து வைப்பார்கள். அது மட்டுமின்றி உளுந்து, மொச்சை போன்றவற்றையும் சேமித்து வைப்பது அம்மாவின் வழக்கம். ஊரில் யாரனும் கேட்டாலும் கொடுப்பார். கதையை அழகாக சொல்லிய ஐயாவுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து சங்கரநாராயணன் தோழர், சிவகிரியில் கம்யூனிஸ்ட் கட்சி கிளை தலைமையில் 8 ஏக்கர் நிலம் கூட்டுப்பண்ணை முறையில் இருந்தது. ஒரு பங்கு கம்யூனிஸ்ட் கட்சி கிளைக்கு இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து மருது நாகராஜன் தோழர், மிராசுதாரரின் கொடூர பண்புகளை வெளிப்படுத்தியது அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி. பின்னூட்டம் தந்த தோழமைகளுக்கு நன்றி. பொதுச் செயலாளர், நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கால்நடை வைத்தியர் கதையின் தலைப்பு, கதை சொல்லி ஆசிரியர் தி. லதா மகேஸ்வரி அவர்கள். நன்றி தோழமைகளே. நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சிறப்பாகவே ஒரு மகத்தான வரலாற்று பணியை நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் சொல்ல வரலாற்று நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கும். அந்த பணியில் போன முறை கு. அழகிரிசாமி ஐயா அவருடைய கதையிலும் மிகச் சிறப்பாக பயணித்து கதை சொல்லிய தோழமை இன்றைக்கு தமிழ் ஒளி அவருடைய சிறுகதையிலும் சிறப்பாக பயணித்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி தோழமைகளை, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வழியில் 8 மணிக்கு சரியான நேரத்தில் இணைவோம். இன்னும் பல்வேறு தோழமைகளை இணைத்துக் கொண்டு இணைவோம். தோழமைகளே, நன்றியும் வாழ்த்துக்களும். நாளைய தினம் இரவு 8 மணிக்கு. பேராசிரியர் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வாழ்த்துக்கூடிய தோழமைகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அதுல ஒருத்தர் பாரதிதாசன் பாடல்கள்லாம் குறிப்பிட்டு சொன்னார், ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது ரத்தின சுருக்கமான அந்த கதையின் ரத்தின சுருக்கமாக இதெல்லாம் சொன்னாரு. அடுத்து, என்னை பொறுத்த அளவுல நான் பின்னூட்டத்தில் பங்கு பெறுகிறேன், அவ்வளவுதான். பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிறவர் பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமைகளே. எல்லோரும் சேர்ந்து இழுக்கிற, வடம் பிடித்து இழுக்கிற மிகப்பெரிய இலக்கிய தேர் இது. எல்லோரும் சேர்ந்து இழுக்கும் கூட்டு முயற்சி. நன்றி, வாழ்த்துக்கள். நாளை இரவு 8 மணிக்கு